எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு வாழ்வாதாரம், பொருளாதாரம், இந்த காசுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ வந்து எனக்கு நிறைய இடங்கள்லேருந்து நான் பண்ணுற வேலையில் வந்துட்டு ஒரு பிளாக்கேஜு, ஒரு மன நிம்மதி இல்லாமல் அப்படி இருந்தேன். எனக்கு அந்த டைமில் அரைகாசம்மன் தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு எதனா பொதுவாக எதனா தொலைஞ்சா தான் நான் வந்து அவங்க யோசிப்பேன். அது சுஜா தான் எனக்கு வந்து சொன்னாங்க, எதா இருந்தாலும் அந்த அம்மனை நீங்கள் உங்கள் அம்மாவாக நினச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்னு. நான் ஒரு நாள் ரொம்ப அப்படியே சேடாக உட்காந்துருந்தேன். அப்போ வந்து அவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து பிளாக்கேஜஸ், இந்த மாதிரி தடெல்லாம் இல்லாமல் எனக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணி வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாளாக வந்துட்டு ரொம்ப ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தேன். அவங்கள வேண்டுன அடுத்த ஒரு 15 நிமிஷம், ஒரு ½ அன் ஹவரில் எனக்கு வந்து சுஜா மூலியமாகவும் சரி, என் வேலையில் நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுக்குறவங்க மூலியமாகவும் சரி, டக்கு 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 டக்குன்னு ரிலீஸ் ஆச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரில. எல்லாமே ஒரு 5-10 நிமிஷத்தில் நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், இவங்க வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அவங்கள வந்து மனசார நம்ம வந்து நினச்சி எது கேட்டாலுமே வந்து அவங்க வந்து அதை கொடுப்பாங்கன்றத நிறைய விஷயத்தில் நாங்கள் உணர்ந்திருக்கோம். என்னோட காப்பு விஷயத்துலையும் சரி, இந்த விஷயத்துலையும் சரி, இப்போ சுஜா சொல்கிற விஷயத்துலையும் சரி, அவங்களுக்கு என்னென்னைக்குமே நாங்கள் நன்றியாக இருப்போம். அரைக்காசம்மனை எப்பயுமே நினச்சிட்டு சந்தோஷமாக நாங்கள் வந்துட்டு தான் இருப்போம். நிச்சயமாக அதே மாதிரி வழிபடுவோம். அரைக்காசம்மனோட மூலஸ்தானம் கதவு, மெயினான கதவு டோரு ஸ்பான்சர் வந்து சார் தான். அது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, கதவை சாத்தியிருந்தால் எப்பயுமே அம்மன் பார்வையில் நீங்கள் இருக்கீங்க. அது பெரிய கொடுப்பனை. இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதில்ல. ஸோ நீங்கள் உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னீங்க, இந்த விஷயமே ஓகே இதுலேயே சொல்ல மறுபடியும் தெரிவிக்கிறேன், உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக மெயினான அந்த கருவறை கதவை நீங்கள் சாத்தும் பொழுது அது பார்த்தா அந்த பேர் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.